ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இது கடைசி நாள் ஆஷாட நவராத்திரியோடைய பூஜை என்னோடய வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் இது யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பூஜை பண்ணுறதுக்கு நான் எப்படி அம்மன் முகம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் 8 மினிட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ பார்ட் 2வா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள், இந்த தேங்காய் தீபம், நெய்வேத்தியம், அப்புறம் பூஜை நான் எப்படி செஞ்சுருக்கேன், லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க. ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருந்ததில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. இந்த வராகி அம்மன் முகம் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ற கேள்வியும் வந்திருந்தது. இந்த முகம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிருந்தேன். உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய பூஜை ஸ்டோர் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரில் வாராகி அம்மன் முகம் பிராஸ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்டு மாஸ்க் மாதிரி நிறைய ஆன்லைனில் கிடைக்கிது. பட் நான் அந்த ப்ராடக்ட் வாராகி அம்மனுடைய முகம் நான் வாங்கலை. கடைசி நாளான இன்றைக்கி சரி நம்ம எப்படியாவது முகம் ரெடி பண்ணி கலசம் வச்சு இன்றைக்கி அம்மனை கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கொஞ்சம் மஞ்சள் ரெடி பண்ணி இந்த மாதிரி முகம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சளில் முகம் பண்ணுறச்ச எப்படி இந்த ப்ரப்போர்ஷன் கலக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பச்சரிசி மாவு நல்ல நைஸாக அரைச்ச மாவு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டிங்கன்னா 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பியூராக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அம்மனுடைய முகம் தான் நம்ம செய்கிறோம். ஸோ வாசனையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி நல்லா குழைச்சிட்டு, நான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த மகாலட்சுமி வரலட்சுமி நோம்புக்கு நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த முகம் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மஞ்சளில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஸ், அந்த இம்ப்ரெஷன் நமக்கு தெரிகிற அளவுலேயே மஞ்சள் முதல்ல கொஞ்சம் திக்கு கோட்டிங் நம்ம பண்ணிடணும், மேலே பூசிடணும். நெக்ஸ்ட்டு கண்கள்லாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அந்த மூக்கு வாய் பகுதி நல்லா திக்கான மஞ்சள் கண்டென்ட் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கூர்மையாக, ஏன்னா வாராகி அம்மனுடைய முகம் கூர்மை உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ பன்றியோடைய முகம்தான் அந்த வாராகி அம்மனுடைய முகத்தில் இருக்கும். அந்த மாதிரி கூர்மையாக நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது நான் ஒரு ட்ரை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நமக்கு கையில் இது இந்த முகம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம சாமி கும்பிடுறதுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை தான் ஜஸ்ட்டு பண்ணேன். ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த ஷேப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அழகாக வந்துருச்சு. நான் வீடியோ எடுக்கக்கூட நான் பிளானே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஐஸ் முதல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருப்பேன். கொஞ்சம் காமெடியாக இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து திரும்ப ஒரு சில வீடியோஸ் நான் ரெஃபரன்ஸ்க்காக கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு தான் நான் இது செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து இந்த கண்கள், புருவம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூர்மையாக சென்டர்லேருந்து கூர்மையாக நல்லா வளைச்சு கொண்டு வரணும். அதுக்கடுத்து அந்த மூக்கு பகுதி கிட்ட இந்த மாதிரி 2 கொம்பு மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு முக்கியமானது அந்த காதுகள் பகுதி, அந்த மேலே காதுகள் மாதிரி வரும். அதெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தத்ரூபமாக அவங்க வாராகி அம்மனே அந்த முகம் அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னுடைய ஹஸ்பண்டும் சொன்னார், நீ இதுக்கு மேலே அதில் எதுவும் கை வச்சிடாத, அப்படியே கொண்டு போயிட்டு நீ ஃபிக்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் இமீடியட்டாக நான் வீடியோ கொஞ்சம் கவரேஜ் பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றது காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் முகம் வாங்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் மஞ்சளில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நல்லா வரும். அரிசி மாவில் மஞ்சள் கலந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நான் ஒவ்வொரு அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பாக்ஸஸில் அவங்களுக்கான ஜுவல்லரிஸ், ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதோடைய பாக்ஸஸ்லாம் பூஜை அறையிலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி வச்சது தான் இந்த வாராகி அம்மனுக்கு தனியாக வச்சுருக்கேன். இந்த காதுக்கான
ஜுவல்லரி, அதுக்கப்புறம் நாமம், சங்கு சக்கர நாமம் அதெல்லாம் கூட வந்து ஸ்டோன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஈவன் கண், புருவம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். நம்மளோட பிராஸ் பொட்டிக்கில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லாங் வீடியோஸ் வந்து கொஞ்சம் போட டைம் எடுக்குது. அதனால் வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பூஜை வந்து ஃபுல்லாக வந்து நான் முடிச்சுட்டு தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு போட முடியும். ஸோ இந்த 10 days பூஜையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். டெய்லி பண்ணுற பூஜை என்னால் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. வெரி சாரி. இந்த லாஸ்ட் டே பூஜை மட்டும் உங்களுக்கு 2 பார்ட்ஸாக வந்து நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் சில டிப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் சொல்ல விரும்பினாலோ என்னோட வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலசம் வந்து நான் மார்னிங் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி நாள் சண்டே. ஸோ இந்த 10 daysமே வந்து ஆஷாட நவராத்திரி எப்பவுமே வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள். அவங்களுக்கு வந்து அந்த 10 நாள், அந்த 9 to 10 நாள் நீங்கள் வந்து வீட்டில் பெண்கள் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உடனே இல்லைனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த நேரத்துலையும் அந்த அம்மன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோடைய நம்பிக்கை, நிறைய பேரோடைய நம்பிக்கை. நம்மளுடைய வாராகி அம்மன் ரெடி ஆயிட்டாங்க. குட்டியாக அந்த கிரீடம் வந்து நான் பெங்களூரில் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கிரீடம் அந்த டிப்பில் அட்டாச் பண்ணிவிட்டேன். இந்த பட்டு பாவாடை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் வாங்கியிருந்தது. ஒவ்வொரு வரலட்சுமி நோன்புக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து வாராகி அம்மனுக்கு அந்த பட்டு பாவாடை வந்து கட்டியிருக்கேன். பட்டு சேர்த்து நீங்கள் நோன்புக்கு இல்லைனா வந்து இந்த மாதிரி கலசத்துக்கு சேர்த்து கட்டினீங்கன்னா ரொம்ப விசேஷம். எந்த மாதிரியான தரித்திரம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தவிர்த்து போயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பட்டு புடவையே கட்டிட்டு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு வந்து சுபிக்ஷமாக இருக்கும். அதாவது ஃபேமிலியே பார்த்திங்கன்னா நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த பார்ட் 1 இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்ட் 2ல் வந்து செக் பண்ணிங்கன்னா நான் எப்படி வந்து அந்த பூஜையை செஞ்சுருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் தீபம் போட்டிருக்கேன். அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எல்லாம் செஞ்சு விளக்கெல்லாம் எப்படி வந்து போட்டிருக்கேன் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரமும் படித்து பூக்களால் அர்ச்சனை செஞ்சுருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.